கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என அருமையானவர்களே, அநேக போராட்டங்கள் நிமித்தம் ஒரு தவிப்போடு கூட ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி நம்முடைய ஆத்துமா காத்திருக்கிறது. அநேக இடங்களிலே நாம் விடுவிக்கப்படாமல் ஒரு தவிப்போடு கூட காணப்படுகிறோம். அந்த தவிப்பிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமா தவிக்காமல் அது விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அது வசனத்தின் வழியாக மாத்திரமே நடக்கும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக நமக்கு விடுதலை வரும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தையானது நமக்கு அனுப்பப்பட்டு, அந்த வார்த்தையானவர் தவிக்கிற நம்முடைய ஆத்துமாவிற்கு விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து நடத்துவார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் செபிக்கலாம். தகப்பனே, சங்கீதம் 119:81 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, அநேக காரியங்கள் நிமித்தம் எங்களுடைய ஆத்துமா விடுதலை இல்லாமல் தவிக்கிறது. நாங்களும் உங்களுடைய வசனத்திற்கு ஒரு வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விடுதலை வரும் என்ற நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோம். தவிக்கிற எங்களுடைய ஆத்துமாவிற்கு ரட்சிப்பு வழங்கத்தக்கதாக, விடுதலை வழங்கத்தக்கதாக இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பியறலும். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய தவிப்பை மாற்றி அவருடைய ஆத்துமாவிற்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. கர்த்தர் அவ்வனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.